டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஆனா அந்த கார் வாங்கினது ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க. கூட பிறந்த அக்காவுக்கு ஒரு வார்த்தை சொல்லல. என் கல்யாணம் 6 வருஷம் கழிச்சு தான் அவளுக்கு கல்யாணம் ஆச்சு. 6 வருஷமா அதே மாமாவை தான் பார்த்தா. பட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து கிராமத்துல வளர்ந்ததுனால கொஞ்சம் மட்டன் தட்டி பேசுறாரு சார். கல்யாணம் ஆக புதுசுல எங்க வீட்டுக்கு வருவாங்க சார். அதுக்கப்புறம் இப்பெல்லாம் கூப்பிட்டா எனக்கு உங்க வீட்டுக்கு வர பிடிக்கல. எனக்கு வந்து 5 இயர்ஸ் ஆச்சு, இன்னும் பேபி இல்ல. ஒரு நாள் ஃபோன் பண்ணல அப்படின்னா நான் தான் குழந்தை குட்டி வச்சு நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. எனக்குமே பாப்பா இல்ல. என் அம்மான்னு கூப்பிட்டது ஃபர்ஸ்ட் அவங்க பொண்ணு தான். நான் எல்லாமே செஞ்சேன். ஆனா ஸ்டேஜ்ல முன்னாடி நிக்க முடியலன்றது என்ன மீறி அழுதுருவணும்னு பயந்துட்டு இருந்தேன் நானே. இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு, அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. வெல்கம் டு நீயா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இந்த பக்கம் தங்கச்சிகள், இந்த பக்கம் அக்காக்கள். நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். திருமணத்துக்கு பிறகு இவங்களுக்கு இந்த மாற்றம் நடந்திருக்கு. கொஞ்சம் கொம்பு முளைச்சிருச்சு. இது எனக்கு பிடிக்கல. அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். கல்யாணம் ஆக புதுசுல எங்க வீட்டுக்கு வருவாங்க சார். அதுக்கப்புறம் இப்பெல்லாம் கூப்பிட்டா எனக்கு உங்க வீட்டுக்கு வர பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க சார். அது காமோ, இது காபி. கீமு கீபி தெரியாது என்ன காமோ காபி. கல்யாணத்துக்கு முன், கல்யாணத்துக்கு பின். ஆக்சுவலி சார் உண்மையான ரீசன் என்னன்னா கொஞ்சம் கிளீனா இருக்காது. ஆக்சுவலி உடனே கிளீன் பண்ண மாட்டாங்க அக்கா. அவளை சுத்தம். நான் கொஞ்சம் ஆச்சாரம். துணி மடிச்ச துணி அப்படியே இருக்கும். எனக்கு வந்து துணி காய போட்டு எடுத்துட்டு வந்துட்டா உடனே மடிச்சு வைக்கணும். I'm always very hygienic, clean and neat. நார்மலா என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி போறப்ப அக்கா வீட்டுக்கு போறப்ப தங்கச்சிக்காரங்க மென்டலியே ப்ரிப்பேர் ஆகி போவாங்க. அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? இழுத்து வச்சு எல்லா வேலையும் பார்த்து நீ ஒரு நாள் உட்கார் அப்படின்னு கிச்சனை ரெடி பண்ணுவாங்க, ஒழுங்கு பண்ணி வைப்பாங்க. இதெல்லாம் நார்மலா செய்வாங்க. ஏன் நீங்க அந்த மாதிரி எஃபர்ட் எடுக்கல? வேர்வை வர்ற வேலையா தர்றாங்கப்பா. அதை போய் நம்ம எப்படி ஏத்துக்கிறது? எனக்கு மோஸ்டாவே வந்து எங்க வீட்லயே வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டே இருக்கிறதுனால, ஹவுஸ் ஒய்ஃப்னால அதுக்கேண்டா மூஞ்சி அப்படி வச்சிட்டு இருக்க? எனக்கு வேற வீட்டுக்கு போனா ரெஸ்ட் எடுக்கலாம், இந்த வீட்டு வேலையில கை வைக்க கூடாது அப்படின்னு தான் தோணும் சார். Because basically I am சோம்பேறிங்க. சார் அவர் ரெஸ்டே எடுக்கட்டும் சார், ரெஸ்டே எடுக்கட்டும். என் வீட்டுக்கு நான் வரேன், கண்டிப்பா வரேன். இப்போ செகண்ட் பேபினால தான் நாங்க வரேன். என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர். எங்கெல்லாம் மறைமுகமாக சண்டை வந்து விடுகிறது. எனக்கு வந்து 5 இயர்ஸ் ஆச்சு, இன்னும் பேபி இல்ல. அவங்களுக்கு 2 பசங்க. நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணல அப்படின்னா ஏன் பண்ணல, உனக்கு என்ன வேலை? ஒரு போன் பண்ணா ஒரு 1 hour இல்ல ஓட்ட. நான் தான் குழந்தை குட்டி வச்சு நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது இருக்கும். அவர்தெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. கொஞ்சம் பிஸியா இருப்ப பசங்களோட. அப்ப அந்த டைம் கூப்பிட்டு இருப்பாங்க. பசங்க ஏதாவது வீட்டுல சேட்டை பண்ணிட்டு இருப்பாங்க, யாராவது கெஸ்ட் வந்திருப்பாங்க, இந்த மாதிரி பேசிட்டு இருப்போம். செய்யறது செஞ்சு போட்டு எப்படி சமாளிக்கிறான் பாரு. அந்த டைம்ல நான் எடுக்கல அப்படின்னு சொன்னா பசங்க ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. ரொம்ப சேட்டை பண்ற பசங்க அந்த டைம்ல வீட்லயே. எல்லாருக்கும் தான். உனக்கு மனசாட்சி இல்ல, உனக்கு இதயம் இல்ல. இது என்னதான் நீங்க சமாதானம் சொன்னாலும் நீங்க சொல்ற வார்த்தை கொஞ்சம் தடித்த வார்த்தை தானே. சாரி, அந்த மோட்டிவ் நான் சொன்னது கிடையாது, சொல்றது கிடையாது. சொல்லல, அப்படி கம்யூனிகேட் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியாதா என்ன? அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். இப்ப சொந்தக்காரங்க மத்தவங்க சொல்லல, அது வேற. நம்ம திட்டிட்டு கூட போயிடலாம். ஓகே நித்யா, இந்த மாதிரி சொல்ல மாட்டேன் சரியா? நான் இவ்வளவு நாளா சொல்லவே இல்லை. திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாதா? இது இப்படி சொல்லாத, அது எனக்கு கஷ்டமா இருக்கு, வருத்தமா இருக்கு. நீங்க சொல்லல அவங்கள்ட்ட. நம்ம அக்கா தானே, அவங்க புரிஞ்சுக்குவாங்க. மற்றவங்களாம் இருந்தா ட்ரீட் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும். நம்ம அக்கா, சொந்த அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த சமயத்துல பேச முடியாதுல்ல. யாரோ சொன்னா கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். அதுதான் எனக்கு தாய்க்க முடியல. உங்களை ஹர்ட் பண்ணிடும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்கல்ல, அதான் சென்சிபிலிட்டி. அது உங்களுக்கு தோணுதுல, அது உங்களுக்கு தோணிருச்சுன்னா வேலை முடிச்சு, அவ்வளவுதான். மத்தவங்களை வேதனைப்படுத்துற ஒரு சின்ன ஸ்மைல் கூட தப்புதான். எனக்கு நிறைய ஃபினான்ஷியல் டைட் வரும்போது நம்ம அக்கா கிட்ட ஷேர் பண்ண முடியும். எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு சொன்னோம்னா, ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். உனக்கு என்ன, நீ சம்பாதிக்கிற, உங்க வீட்டுல சம்பாதிக்கிறாரு, கஷ்டத்துல நீ சொல்லக்கூடாது, கஷ்டம்னா நான் தான் சொல்லணும். அதை இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு பொருள் வாங்கினா கூட அது மாசம் ஒரு 50,000 கட்டினா கூட அதுக்கேற்ற மாதிரி வருமானம் வரணும், அப்பதான் நம்ம கட்ட முடியும். மொத்தத்துல ஊரெல்லாம் கடை பெட்டி கடைக்கார வரை தேடிக்கிட்டீங்க. ஆக்சுவலா உங்களை விட பொருளாதாரத்துல கம்மியா இருக்கிற ஒரு ஆள் நாங்களே மேனேஜ் பண்றப்ப நீங்க இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கீங்கன்னு உங்களுக்கு கோவம் தானே வரும். கொஞ்சம் கூட பொறுப்பு கிடையாது, சொத்த வேஸ்ட். பொறுப்பு இல்லாமன்றதை விட நீ சம்பாதிக்கிற, உங்களுக்கு இருக்கு, உங்க நீல கஷ்டத்தை சொல்லக்கூடாது. அப்ப எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அதை பகிர்ந்து கூடாதா? மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம் வரலாம் ஜகஜம். இத போய் பெருசா ஃபீல் பண்ணிக்கிட்டு நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே செய்யணும் சார். அவங்க சலூன் வச்சிருக்காங்க, அவங்க வீட்டுக்காரரு ரயில்வேல வேலை செய்யறாங்க. சமூகம் பெரிய இடம் சார். ஓ நல்லது. ஆக்சுவலா அவங்க ஊர்ல உங்களோட வசதியா இருக்காங்க, ஆனாலுமே அவங்க உங்ககிட்ட வந்து எனக்கு பிரச்சனை இருக்குன்னு ஏதோ வருத்தப்பட்டு பேசுறாங்கல்ல. சொன்னா நம்ப மாட்டேன். இன்னைக்கு காலையில டிஃபனுக்கே வழி இல்ல. ஏன் அதை உங்கள்ட்ட அவங்க சொல்றாங்க நீங்க நினைக்கிறீங்க? அது தெரியல சார், அவங்க எப்பவுமே அப்படிதான் சார் சொல்லுவாங்க. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். ஒருவேளை நீங்க ஏதாவது நல்லது கெட்டது உதவின்னு கேட்டுருவீங்கன்னு முந்திக்கிட்டே கஷ்டத்து எல்லாத்தையும் என்னையே சொல்லுங்க. இதே வேலை. குசும்பு எப்பயுமே குசும்பு.
ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து கேட்டுட்டே இருந்தாங்கன்னா என்ன பண்றதுக்காண்டி காஷியஸா நம்மளும் கஷ்டப்படுறோம்னு சொல்லி வச்சாரு. கஷ்டத்தை சொல்லி வைப்போன்னு ஒண்ணு சொன்னா நம்ப மாட்டேன். நம்புற மாதிரியா சொல்ல போறீங்க? ஆனா இப்பதான் சார் தெரியுது அவங்க ஏன் இவ்வளவு கஷ்டம் சொல்றாங்கன்னு. நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் சார். இது வரைக்கும் நான் புரியல, ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் சார். அப்ப புரியல, இப்ப புரியுது. என் தங்கச்சி வந்து அவ கூட கம்பேர் பண்ணி என்ன மட்டன் தட்டுற சார் கல்யாணத்துக்கு அப்புறம் அதிகமா. அவரோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அவளுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றாங்க. வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டே. பட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து கிராமத்துல வளர்ந்ததுனால அவங்க அம்மா வந்து ஒரு வேலை கூட அவர் செய்ய விட மாட்டாங்க. ரொம்ப கம்ஃபர்ட்டா சாப்பிட்டு தட்டு கூட எடுத்து வைக்காத அளவுக்கு வர. அப்படியா மேடம்? கொடுத்து வச்சவரு ஜாலியா இருக்காரு. கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் ரொம்ப ஹெல்ப் பண்றதுனால என் கல்யாணம் 6 வருஷம் கழிச்சு தான் அவளுக்கு கல்யாணம் ஆச்சு. 6 வருஷமா அதே மாமாவை தான் பார்த்தா. சுத்தி வளைச்சு பேசாம விஷயத்துக்கு வாங்க. 6 வருஷமா தெரியாத டிஃபரன்ஸ் உனக்கு இந்த கொஞ்ச நாள் ஒரு 3-4 மாசத்துல தெரியுதா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மட்டன் தட்டி பேசுற சார். அந்த டைம்ல எனக்கு ஏதாவது வச்சு இப்ப மாமா அப்படி இருக்காங்கன்னா ஒரே பையன்றதுனால செல்லம் கொடுத்து வளர்த்திருக்காங்க. சோ அவர் ஸ்டைல்ல வளர்ந்திருக்காரு. பட் இவ சொல்லி கொடுக்கலாம்ல, இப்படி இருக்க கூடாது. கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. குழந்தைங்களை பாத்துக்கிறதுல 2 பேருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இவ சொல்லி கொடுக்கலாம். இவளும் அவருக்கு ஏத்த மாதிரி அதே கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சிருக்கிறது இவளுக்கு தான் சஃபர் ஆகுது. நான் பாக்குறேன். இது ஒரு வேலைன்னு மெனக்கட்டு பாத்துக்கிட்டாக்கும். என்ன வந்து இப்படிதான் ஒரு பிரஷர் மாதிரி தர சார் பின்னாடி இருந்து. நீ ஏன் இப்படி பண்ற, நீ கொஞ்சம் ரொம்ப விட்டுட்ட, நீ இதெல்லாம் சொல்லி கொடு. இவங்கள திருத்துறதா நம்ம வேலை இல்ல, இதுக்குதான் நம்மள பெத்து போட்டாங்களா? அவரு வந்து நார்மலா 6 வருஷமா இப்படிதான் இருக்காரு. பிஃபோர் மேரேஜ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னா, லைக் அவள மாதிரி தான் எனக்கும் லைஃப் இருக்கும்னு நினைச்சேன். நீ என்ன நினைக்கிறது? என்னமா நினைக்கிறேன். நம்ம சாப்பாடு செஞ்சு தர வேண்டியது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. சரி. வெசல் வந்து வாஷ் பண்ண வேண்டியது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி நான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி. பட் ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் பார்ட்னர் இருக்கிறதுனால ஓகே இந்த மாதிரி இருந்தா இதுவும் நல்லா இருக்கு. வாழ்க்கையில ஒரு விசுவாசமான வேணும்னு நினைச்சேன், கடவுளா கொடுத்துட்டான். சோ அவளும் அதை என்ஜாய் பண்ணணும்ல. நீங்க சொல்ல புரியுது. அதாவது திருமணத்துக்கு பிறகுதான் எனக்கு இது புரிஞ்சுது. இப்போ நீங்க அக்காக்கு சொல்றதா நீங்க நினைக்கிறீங்க. ஒரு 6 வருஷமா அவங்க ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருக்க ஆள்கிட்ட போய் என்ன குடும்பம் நடத்துற, உனக்கு விவரம் தெரியலங்கிற மாதிரி தட்டுறதுல இது வந்து கொஞ்சம் மட்டம் தட்டுவதா. நீங்க வெவ்வேறு வடிவங்கள்ல சொல்றீங்க. இப்ப அயோக்கியத்தனம், மண்ட கர்வம். சத்தியமா கிடையாது. முன்னால டைரக்டா வந்து சண்டை போட மாட்டான். இப்போ வந்து 2 பேருக்கு வாக்குவாதம் ஆயிடுது. இது ஒரு வார்த்தை வேற சொல்றான். எப்படி இவ்வளவு வருஷம் கூட நீ வாழ்ந்த கஷ்டமால உனக்கு இந்த பைத்தியக்காரன் கூட எப்படிமா குடும்பம் நடத்துற? ஏன் இப்படி இருக்காரு மாமா? இந்த 6 வருஷமா நீ பாக்கல. இந்த 4 மாசம் அவருக்கு கல்யாணம் ஆகி 4 மாசம் ஆகுது. இந்த 4 மாசத்துல ஓவர் டாக்ஸ் ஆகி நீங்க தான் பெரிய ஆரிங்க பறக்கும் போது 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரி. ஒருவேளை இவரை ரொம்ப நம்ம விட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து வர வைக்கிற சார். அவன் நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே. அவருக்கு முன்னாடி வந்து இந்த கிளாஸ் எடுத்துட்டு போமான்னு சொன்னா எடுத்து வச்சிருவேன் சார். ஏன் நீ எடுத்து வை. அந்த டாக் எங்களுக்குள்ள வருது. எங்க வீட்டுல யாரும் வித்தியாசமா பாக்குறாங்க. என்னாச்சு இவளுக்கு? அந்த சனியம் முடிச்சவளால நிம்மதியே போச்சு. காலையில ஒரு ஸ்டேட்டஸ் வர போட்டு வரா சார். காலையில பெட் காஃபி போறது ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்கிறது கொடுத்து வைக்கணும். எரிச்சலா இருக்கு. உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். 50-50 ஷேரிங் இந்த மாதிரி தான் இருக்கணும் லைஃப் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ் போடுவா சார். பைத்தியக்காரங்களாடா நீங்க. என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? அது பாக்கும்போது இவ சொன்ன வார்த்தையும் அந்த ஸ்டேட்டஸ் அப்படி நம்ம மனசுக்குள்ள வந்து போய் இன்னும் கொஞ்சம் டிப்ரெஸ் பண்ணுது சார். விட்டா கிறுக்கு நாக்கிர வாங்கி போட்டுருக்கு. டார்ச்சர் பண்ற ராஸ்கல். மாமா இருக்க மாதிரி ராஜ் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? மாமா ராஜ் விட நிறைய விஷயத்துல பெஸ்டா இருக்கலாம். அப்படியா? அப்படிச்சா? எனக்கு என்னன்னா நீயும் ஒர்க் பண்ற, மாமா ஒர்க் பண்றாரு. அதுக்கு என்னப்பா? நான் ஒர்க் வந்து 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு நாளா தெரியாத உனக்கு இந்த 4 மாசத்துல எதுக்கு வந்து இப்படி என்ன ஃபோர்ஸ் பண்ற? ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. லாஸ்ட் சண்டே நீ சொன்ன இதே வார்த்தை. எப்படி வெண்லா இவர் கூட இவ்வளவு வருஷமா இருந்த இந்த வார்த்தை நீ லாஸ்ட் சண்டே தான் சொன்ன. கரெக்டா? ஜஸ்ட் யோசி. லாஸ்ட் சண்டே நீ சொன்ன இந்த 1 வீக் ஃபுல்லா வந்து நிச்சயமா சொல்றேன். லாஸ்ட் 3 டேஸா நாங்க பேசல. லாட் ஆஃப் ப்ராப்ளம், டிஃபரெண்ட் ப்ராப்ளம். நானும் கொஞ்சம் வந்து அவரை ஃபோர்ஸ் பண்றேன். நீ இதை பண்ணி தான் ஆகணும், இதை கிளீன் பண்ணி தான் ஆகணும், நீ பிள்ளைங்களை பார்த்து தான் ஆகணும் அப்படி நான் அவரை ஃபோர்ஸ் பண்றேன். அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற. அவரும் கொஞ்சம் வித்தியாசமா ஃபீல் பண்ண. நல்ல விஷயம் தான் வந்து. அதாவது உன் லைஃப் ஸ்டைலோட என் லைஃப் ஸ்டைல கம்பேர் பண்ற மாதிரி ஆகுது. கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. கோமதி வந்து எழுந்துக்கும் போதே அவர் காஃபி போட்டு தராருல, அவருக்கு வந்து வெசல் வாஷ் பண்ணி தராருல. என் பொண்டாட்டியாக சாணியல்ல கூட தயாரா இருக்கடா. எனக்கு அவருக்கு வேலை வைக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா வேலையும் மாமியார் பண்ணிடுறாங்க. எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் தான் வச்சிருக்காங்க. அவ்வளவு நல்லவரா? இருந்தாலும் இப்ப ஃபோர்ஸ் பண்ணி நீ செஞ்சுதான் ஆகணும்னு அவர் ஃபோர்ஸ் பண்ற. இவரோட இல்ல 2 விஷயமா. உங்களுடைய அக்கறை ஒரு பக்கம் இருப்பது உண்மைதான். அக்கறைய உங்க மேலயே அக்கறையாமல அக்கறை. உங்களுடைய அந்த சொல்லும் முறையும் உங்களுடைய வார்த்தைகளும் மேக்ஸ் ஹர் டு ஃபீல் லோ. ரெண்டாவது அவங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை இது உருவாக்குதுங்கறாங்க. தினமும் பிரச்சனை. காலையில ஒரு பிரச்சனை. ஓப்பனா சொல்ல போனா எனக்கு வந்து லவ் மேரேஜ்ல என்னன்னா அவ்வளவு தடங்கள். இவங்க வந்து பண்ணவே கூடாது. எங்க அக்காவும் சரி எங்க மாமாவும் சரி சப்போர்ட்டிவ் கிடையாது. அது நடந்து முடிந்த கதை தொடங்கிய பிரச்சனைக்கு வரும். சோ எனக்கு அது என்ன ஆச்சுன்னா ஆஃப்டர் மேரேஜ் நீங்க சப்போர்ட்டிவ் இல்ல பட் அது எவ்வளவு பெஸ்ட்ன்றதை நான் ஷோ ஆஃப் பண்ணணும்ன்ற மாதிரி பாதி ஷோ ஆஃப் பண்ணேன். அப்ப எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க ஏம்மா? பட் 90% அவ மேல இருக்க அக்கறை. நான் நல்லா இருக்கேன் பாத்தியான்னு சொல்லிட்டு காட்டுற மாதிரி தான் சார் அதிகமா தெரியுது. மாமா சொன்னா சேஞ்ச் ஆகுற ஆள் தான் இவங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன்
மாமா வந்து தண்ணி கேட்டாருன்னா நம்ம எடுத்துட்டு போய் கொடுக்கணும். அதுதான் தமிழ் பண்பாடு கலாச்சாரம். நார்மலா அவர் தண்ணி கேப்ப நான் கொடுப்பேன். மே சாப்பாடு வேணா கேட்டானா போட்டு கொடுப்பேன். அதுமே எதுக்கு ஹெல்ப் வேணாலும் பண்ணுவேன். இந்த மாதிரி அனுசரணையான புருஷன் கிடைக்க ஒவ்வொரு பொம்பளையும் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா எனக்கு வேலையே இல்ல, சும்மா தான் இருக்கேன். அந்த வேலையை நான் செஞ்சுட்டு போலாம். ஆனா இவ கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா மாமா வந்து அக்காவை அடிமைத்தனம் பண்றாரு. மாமா வந்து அவருக்கு தேவையானது எல்லாத்தையும் அக்கா கிட்ட கேட்டு கேட்டு தான் வாங்குவாரு. அவர் எதுவும் செய்ய மாட்டாரு அப்படின்னு ரொம்ப என்ன போட்டு டிப்ரெஷன்ல பண்றா சார். முன்னால அவரை பத்தி ஒரு பிம்பம் வச்சிருப்பீங்களா, என் வீட்டுக்கார் இப்படி அப்படின்னு ஒரு நல்ல ஒரு பிம்பம் இருக்கும்ல, அது என்ன பிம்பமா இருந்துச்சு, இப்ப இது என்னவா மாறி போச்சு? இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறாங்க. அது வந்து சொக்க தங்கன்ற மாதிரி ஒரு பிம்பம் இருந்துச்சு சார் முன்னாடி. தங்கம்னாலும் தங்க, சாதாரண தங்கம் இல்லங்க, சொக்க தங்கம். இப்போ அதேதான், இப்போ சொக்க தங்கம் ஆனா தான். அப்பப்போ உரசி பார்க்க வேண்டியது. கொஞ்சம் லைட்டா இப்பவே தட்டி வைக்கணுமோ. ஆனா அப்பப்போ உரச வேண்டியிருக்கு. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. கொஞ்சம் நல்லா பளபளன்னு ஆக்கணுமோ அந்த மாதிரி சார். புருஷனங்களை சென்டிமெண்டா பேசி திருத்த முடியாது, செருப்பால் அடிச்சுதான் திருத்தணும். தங்கச்சிகள் நிறைய பேருக்கு இந்த சிக்கல் இருக்கு. திருமணம் ஆன பிறகு நீ என்ன மாதிரி குடும்பம் நடத்தலன்னு அக்காளுகள்ட்ட ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றது இருக்குல்ல, இந்த கேம் நடந்துட்டே இருக்கு இல்லையா? உன்னை விட நான் தான் புத்திசாலி, நீ இது வரைக்கும் குடும்பம் நடத்துற மெத்தட் தப்பு, நான் நடத்துற மெத்தட் சரி. ஏதோ ஒரு வகையில அக்காக்களை இன்ஃபீரியர் ஆக்க நீங்க ட்ரை பண்றீங்க. உங்களுக்கு வெறுப்பு இருக்குல்ல, எரிச்சலா வருதுல, அதுக்காக தான் இந்த வேலையை நான் தொடர்ச்சியா செய்றேன். அடுத்து இப்ப 4 மாசத்துக்கு முன்ன அவங்க கார் வாங்கினாங்க. 15 லட்சத்துக்கு கார் வாங்கினவங்க. சமூகம் பெரிய இடம் போல இருக்கு. டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஆனா இந்த கார் வாங்கினது ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க. கூட பிறந்த அக்காவுக்கு ஒரு வார்த்தை சொல்லல. நியாயமா நியாயமா? இல்ல சார், சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல சார். அது என்ன, அதுல என்ன பெருமை இருக்கு? நீ இதுவும் பேசுவ, இன்னும் பேசுவ. வண்டி எடுக்கிற அன்னைக்கு வண்டிக்கு மாலை போட்டீங்களா? போட்டு சார். எலுமிச்சம்பழம் வச்சீங்களா? அதுக்கு முன்னால நின்னு போட்டோ எடுத்தீங்களா? சார் எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி நேரா கோயிலுக்கு கொண்டு போய் பூஜை பண்ணீங்களா? வண்டி இருக்கிற சாதாரண மேட்டர் தானே, ஏன் இதெல்லாம் பண்ணீங்க? அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு கார் வாங்குறது இன்னைக்கும் ஒரு பெரிய சொத்து வாங்குறதுக்கு சமம் இப்ப நம்ம வீடுகள்ல. அக்கா மனசு, நம்ம கார் எடுத்துட்டோம் பாவம் ஏதாவது ஃபீல் பண்ணுவோம். அப்படி எதுக்குமா நான் ஃபீல் பண்ண போறேன்? நீ என்னோட பொண்ணு மாதிரி. ஏன்னா உன்னை நான் தூக்கி வளர்த்தேன். நான் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு 3 வயசு. பழைய பிளாஸ்பேக் எல்லாம் இப்ப வேண்டாம்யா. ஸ்டேட்டஸ் வச்ச நீ அக்கா எல்லா 4 பேத்துக்கும் ஃபர்ஸ்ட் பிறந்தேன். அந்த ஒரு வார்த்தை நீ அக்காவுக்கு சொல்லணுமா வேண்டாமா? இதுக்கெல்லாம் நான் வருத்தப்பட மாட்டேங்க. இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கவே மாட்டேன். சொல்லணும் தான்க்கா, நான் பிஸில மறந்துட்டேன்க்கா. ஸ்டேட்டஸ் போட மறக்கல, ஆனா கூட பிறந்த அக்கா கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஆமா, மறந்தே போச்சுடா. அக்கா நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல. வாயமுறா குரங்கு. அதான்க்கா நான் நிஜமாவே குழந்தை பிஸில, அவர் டியூட்டி பிஸில நான் மறந்துட்டேன். தயவு செய்து நீ வருத்தப்படுவேன்னு நினைச்சேமா. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? சரி நம்ம தங்கச்சி எடுத்துட்டாரு, பாபா வெல் செட்டில் இருக்கான்ட்டு நீ உன் மனசுல தான் வருத்தம் வந்துட கூடாதுன்னு நான் சொல்லி பெருமையா காமிச்சு. எனக்கு பொறாமலாம் இல்ல. இன்னைக்கு வாங்கினப்பா நாளைக்கு என்னோட 2 பசங்க நல்லா வேலை பாக்குறாங்க. நான் வாங்குவேன், ஆனா பொறாமப்பட மாட்டோம். பொறாமப்பட மாட்டோம். யார் நீ? போய் பேசாதடா. கண்டிப்பா வாங்குவாங்க. அதனாலதான் இந்த டைம் நான் பெருமையா காமிச்சேன்னா நாளைக்கு பசங்க வாங்குவாங்க. அந்த டைம் நான் முகத்தை எங்க போய் வச்சுக்கிறது? அதனாலதான் நான் பெருமையா காமிச்சுக்கிறேன். ஓ, நீ அப்படி வரியா? பெருமைன்னு சொல்லக்கூடாதுப்பா. உங்ககிட்ட சொன்னாதான், 3rd person கிட்ட நம்ம சொன்னாதான் அது பெருமை. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. கூட பிறந்த கிட்ட சொன்னா மகிழ்ச்சியை, நம்ம உணர்வு சந்தோஷத்துல பகிர்ந்துக்கிறது. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிட கூடாது. பணம் கேட்பாங்க, நான் கொடுக்க மாட்டேன். என்ன நம்ம கொடுத்தா அட்வான்டேஜ் எடுத்துக்குவாளோ என்னமோ. ரொம்ப ஏங்க கிட்ட வந்தீங்கன்னா உங்ககிட்ட பிச்சை கேட்பாங்க. அக்கா கிட்ட இல்லாத இல்ல, இருந்தாலும் அவ ஏதாவது கஷ்டம்னு கேட்கும்போது ஹெல்ப் பண்ணுவேன். அப்புறம் டைம் அட்வான்டேஜ் எடுத்துட்டு கேட்பா. அந்த டைம் நான் கொடுக்க மாட்டேன். எதையுமே அவங்க போக்குல விட்டு பிடிக்கணுக்கா. அப்போ இந்த டைம் இப்ப நம்ம கார் எடுத்து அவ மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசன்ல மட்டும் தான் சார் இந்த கார் மேட்டர் அக்கா கிட்ட சொல்லலாம். அதாவது பிஸி மீன் பிஸி, அது கூட பிஸில தான் சொல்லலாம். ஐயோ அத மட்டும் சொல்லாத, அந்த வார்த்தையை மட்டும் இன்னொரு வாட்டி. பிஸி அதுதான்க்கா உண்மை. நல்லா கதை சொல்றியா? நீ சொல்ற கதையை வச்சு 2000 கொஞ்சம் சோறு ஊட்டலாம். சரிம்மா, நீ சொல்லல, ஆனா நான் 2 பிள்ளைங்களும் வாங்குவாங்க. உன்னை பஸ்ட் உட்கார வச்சு ஏத்திட்டு போறேன். அப்படிங்களா? ரொம்ப 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 சந்தோஷம். உண்மைக்கா, நாளைக்கு அவங்க எப்படி ஓகோன்னு இருப்பாங்கக்கா. உங்க பக்கமே ஓட்டு டெபாசிட்டே போச்சு, கையெடுத்து தான் அங்கிட்டு விழுகுது. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். சில நேரங்கள்ல அவங்க பெருந்தன்மையா செய்யறதா நினைச்சுக்கிட்டு தான் செய்வாங்க. ஆனா நம்மளை காயப்படுத்தும். உன் பெருந்தன்மை என்னை காயப்படுத்துகிறது, இதை செய்யாது. சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் வந்தது சார். அவங்க வந்து ஒதுங்கி நின்னுட்டாங்க. ஹஸ்பண்ட் இல்லன்ட்டு ஒதுங்கியே நின்னுட்டாங்க. நான் முன்னாடி வான்னு சொல்லி கூட வரவே இல்ல சார். என்னடா நம்ம ஊர்க்கார போய் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சா? குழந்தைக்கு தான் ஃபங்க்ஷன் வச்சோம். அவளுக்கு எல்லாமே நான் பண்ணேன் தான். பண்றது இங்க மேட்டர் இல்ல, நீங்க பண்ற வேலை இன்னொருத்தவங்க கூட பண்ணிட முடியும். கரெக்டா சொன்னீங்க. நியாயமான பேச்சுப்பா. சபையில வந்து முன்ன நின்னு எங்க அக்கா எங்க அம்மான்னு வந்து நிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கே ஊர் ஏதோ ஒன்று சொல்லிருட்டு நீங்க யோசிச்சுட்டு பின்வாங்கிட்டீங்க. நமக்கு எதுக்கு சார் வம்பு? நம்ம இருக்கட்டும் தெரியாம 2 போயிருவோம். அவங்க வந்து யாராச்சும் ஏதாவது சொல்லுவாங்கன்ட்டு தான் வரல. அது எனக்கு புரியாம இல்ல. ஆனா அவங்க வரலன்னும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க சார். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. அவங்க அக்காவா
மட்டும் இல்லாம எனக்கு ஒரு அம்மாவும் இருந்து என்ன படிக்க வச்சாங்க, கல்யாணம் பண்றதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது வந்து கிட்ட நிக்கல, பின்னாடி பேக் சைடுல இருந்து எல்லா வேலையும் செஞ்சாங்க. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஒரு ஃபேமிலின்றது அவங்க மட்டும் இல்ல இல்லைங்களா, அவங்க சார்ந்த அவங்க ஹஸ்பண்டோ மாமனார் மாவை மொத்த பேர் அது எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்கல்ல. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இந்த ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு பேர் வந்திருந்தாங்க? ஒரு 100 பேருக்கு மேல இருப்பாங்க. அந்த 100 பேர்ல யார் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க? இவங்க மட்டும்தான். அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க எதுக்காக போனீங்க? இவங்களுக்காக மட்டும்தான். அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறது யாருக்கு? என்னோட பொண்ணு, அவங்க பொண்ணு, அது என் பொண்ணு தான். பொண்ணு தானே? அந்த மனசு இருக்க அதான் கடவுள். உங்க பொண்ணு ஃபங்க்ஷனுக்கு நீங்க நிக்காம யார் நிக்கிறது? எவன் சொன்ன? பரமசிவம் கவுண்டர் சார். ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டு ஒரு கஷ்டமா, அம்மா நீ கொஞ்சம் தள்ளி நில்லுமா, அந்த ஒரு வார்த்தை சொன்னா போதும் இல்லைங்களா? பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது, அந்த பொண்ணுக்கு வந்துருச்சு. ஆனா அவங்கள விடுங்க, ஆனா உங்களுக்கு எவ்வளவு ஆசையா இருந்துச்சு புள்ள பக்கத்துல நிக்கணும்? ரொம்ப கஷ்டமா இருந்துங்க சார். ஆண்டவன் இருக்கான், நல்லவங்க வாழுவாங்க. நான் எல்லாமே செஞ்சேன், ஆனா ஸ்டேஜ்ல முன்னாடி நிக்க முடியலன்ற அந்த டைம்ல அழ வந்தது, என்ன மீறி அழுதுருவோன்னு பயந்துட்டு இருந்தேன் நானு. என்ன வாழ்ந்த அழுதுட்டு ரொம்ப ரொம்ப. ஆனா எனக்குமே பாப்பா இல்ல, கொஞ்ச நாள் ஒரு 8 வருஷம் பொறுத்த எனக்கு பையன் பிறந்தான். என் அம்மான்னு கூப்பிட்டது ஃபர்ஸ்ட் அவங்க பொண்ணு தான். அவ ஃபங்க்ஷன்ல நம்மளால நிக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க சார். வெளியே சொல்லவும் முடியல. அது உங்க அக்கா எப்படி வந்து அந்த மேடையில நின்றுந்தா உங்களுக்கு நல்லா இருந்துரும்? கம்பீரமா வந்து நிக்கணும். நானும் உனக்கு ஒரு அம்மா, அந்த மாப்பிளைக்கு நான் உனக்கு ஒரு மாமியாரும் கெத்தா வந்து நிக்கணும் சார். இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம். சரி, அவங்க என்ன பயப்படுறாங்க? யாராவது ஒரு ஆள் வரையில, ஏமா நீ போய் வந்து நிக்கிற, நீ யா ஒதுங்கிக்கிறது இல்லையா, அது மாதிரி சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? வாய் கிழிச்சிரும், புரியுதா? கண்டிப்பா அவங்க கிட்ட சண்டை போடுவோம் சார். அவ்வளவுதானே? அவங்க சண்டைக்கு போவாங்கன்னு எனக்கு ஒரு பயம் சார். மாமா கோவம் வந்துருச்சு. நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நீயான கண்ணல மீட் பண்ணலாம். பாய் பாய். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.